ரொனால்ட் ரீகனை படுகொலை செய்ய முயற்சி. ரொனால்ட் ரீகனை படுகொலை செய்ய முயற்சி என்பது அமெரிக்காவில் நடந்த முக்கியமான வரலாற்று சம்பவமாகும். இது 1981 மார்ச் 30 அன்று வாஷிங்டன் டிசி நகரில் நடைபெற்றது. அன்றைய தினம் ரீகன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெளியே வரும்போது ஜூனியர் ஜான் ஹிங்க்லி என்ற நபர் துப்பாக்கியால் சுட்டார். இந்த சம்பவம் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலில் ரீகன் உட்பட 4 காயமடைந்தனர். ரீகனின் நெஞ்சு பகுதியில் ஒரு குண்டு பட்டது. அது அவருடைய நுரையீரலுக்கு அருகில் சென்று நின்றது. அதே சமயம் ஜேம்ஸ் பிரேடி என்ற பத்திரிகை செயலாளர் மிகவும் தீவிரமாக காயமடைந்தார். கூடுதலாக ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு ரகசிய சேவை அதிகாரியும் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு ரீகன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர்கள் விரைவாக அறுவை சிகிச்சை செய்து அவரை காப்பாற்றினர். இந்த நேரத்தில் ரீகன் தன்னுடைய நகைச்சுவை உணர்வை இழக்காமல் "ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரிப்பப்ளிகன்ஸ்" என்று மருத்துவர்களிடம் கூறியதாக புகழ் பெற்றார். இது அவரின் தைரியத்தையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தியது. ஜூனியர் ஜான் ஹிங்க்லி இந்த தாக்குதலை நடிகை ஜோடி ஃபோஸ்டர் மீது கொண்டிருந்த ஆவலால் செய்ததாக பின்னர் விசாரணையில் தெரிய வந்தது. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக கருதப்பட்டதால் நீதிமன்றம் அவரை குற்றமற்றவர் என அறிவித்து மனநல மருத்துவமனைக்கு அனுப்பியது. இந்த தீர்ப்பு அமெரிக்க சட்டத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்காவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டன. குறிப்பாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டன. மேலும் துப்பாக்கி கட்டுப்பாடு மற்றும் மனநலம் தொடர்பான சட்டங்கள் குறித்து பெரிய விவாதங்கள் தொடங்கின. இந்த நிகழ்வு அமெரிக்க அரசியல் மற்றும் சமூகத்தில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தியது.